ட்ரிபிள்-ஆர் ட்ரேடிங் கம்பெனி எங்களிடம் பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி விஜய் டிவில கொஞ்சம் முன்னாடியே ரொம்ப ஃபேமஸா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க மத்தியான டைம்ல ரொம்பவே ஃபேமஸா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்த பனிவெலும் மலர்வனம் சீரியலோட ஹீரோ கதிர்வேலை பத்தி தான். இவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கதிர்வேல் இந்த சீரியல்ல வந்து தங்கச்சி பாசம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கிற ஒரு கேரக்டர். தங்கச்சி வந்து திடீர்னு வந்து ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணவும் முடியல. இன்னொரு சைடு வந்து தனக்கு பிடிச்ச பொண்ணு, ஆனா வந்து அந்த பொண்ணுக்கு சுத்தமா வந்து இவங்கள பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரை தான் வந்து இவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஹீரோயின் வேற யாரும் கிடையாது, நம்ம பாரதி கண்ணம்மா சீரியல்ல நடிச்ச வினுஷா தான். ரொம்பவே சூப்பரா பாரதி கண்ணம்மால அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற பலருக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணி வரணும். அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல போய் அங்கேயும் கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு அவங்களுக்கு. இப்போ இந்த சீரியல் அவங்களுக்கு மிகப்பெரிய ஹிட்டா தான் வந்துட்டு இருக்கு. இதுல நடிக்கிற ஹீரோ கதிர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம சித்தார்த் குமரன் அவர் தான். இவர் வந்து பேசிக்கா இவரோட ஹோம் டவுன் அப்படின்னு பார்த்தா கேரளா தான். ஆனா எல்லாரும் வந்து இவங்க வந்து சென்னை சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சென்னை அப்படின்னா அவங்க அப்பா கேரளா, அவங்க அம்மா வந்து சென்னை. ரெண்டு பேருமே லவ் மேரேஜ். ஸோ அப்பா வந்து அம்மா இங்க சென்னையில தான் இருக்கணும் அப்படிங்கறது விரும்பினதுனால வந்து அவங்க அப்பா மேரேஜுக்கு அப்புறம் வீட்டுல கன்வென்ஸ் பண்ணிட்டு அங்க இருந்த ஜாபை வந்து இங்க கன்வெர்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க, ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ 1987 டிசம்பர் மாதம் 29 தான் பிறக்குறாங்க. அப்போலாம் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து சென்னையில தான் இருக்காங்க. தன்னோட பள்ளி படிப்பு ஆரம்பிச்சு கல்லூரி படிப்பு வரைக்குமே சென்னையில தான் பண்றாங்க. வேலம்மாள் ஸ்கூல்ல தன்னோட பள்ளி படிப்பை பண்றாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் போலதான் 12th வரைக்கும் நல்லா படிச்சு கான்சென்ட்ரேஷனோட படிச்சு அதுக்கப்புறம் ஒரு நல்ல மார்க் எடுத்து டாக்டர் போற அளவுக்கு மார்க் எடுக்கல. ஸோ இன்ஜினியரிங் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. அதுல ஒரு நல்ல கேம்பஸ் இன்டர்வியூ இன்ஃபோசிஸ்ல செலக்ட் ஆகுறாங்க. 5 வருஷம் இன்ஃபோசிஸ்ல வேலை பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட வந்து 80,000 90,000 சம்பளம் வந்து அவருக்கு வருது மாசம் மாசம். அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப ஹாப்பி, ஃபேமிலி செட்டில்டு அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்துருச்சு. அந்த டைம்ல வந்து இவங்களுக்கு நிறைய பேர் வந்து நீ மாடலிங் சினிமா அப்படின்னு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லும் போது இத போய் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அம்மா கிட்டதான் ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு இப்படி சொல்றாங்கம்மா, எனக்கும் ஆனா அதுல லைட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் காலேஜ் படிக்கும் போதே நான் கல்ச்சுரல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் போதே நிறைய பேர் எனக்கு வந்து பெஸ்டா தான் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நானும் அதுல வின் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம மியூசிக், கராத்தே, மார்ஷியல் ஆர்ட்ஸ் இப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன்ல. நான் ஏன் ஃபேஷன் ஷோ பண்ணக்கூடாது, அதுல ஏன் நான் கலந்துக்கிற கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அவங்க அம்மாவும் எனக்கும் சினிமாலலாம் வரணும்னு ஆசைதான்டா, ஆனா வந்து எனக்கு சான்ஸ் கிடைக்கல, நீ ட்ரை பண்ணு, நீ கிடைச்சா பண்ணு அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க அப்பாவுக்கு அதுல பெரிய உடன்பாடு கிடையாது. ஏண்டா நீ வந்து இவ்வளோ சம்பளம் கிடைக்குது, இதை விட்டுட்டு நீ வந்து சினிமாக்குள்ள போவியா? சினிமால வந்து நீ வந்து அஜித் விஜய் மாதிரி கிடையாது, போனோடனே கோடி கோடியா சம்பளம், லட்ச லட்சமா சம்பளம் வாங்குறதுக்கு இது உனக்கு தேவையில்லாத வேலை. உனக்கு கிடைச்ச வேலையில நீ கரெக்டா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனாலுமே வந்து மனசு இவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நம்மளோட ஆம்பிஷனுக்காக போவோமே, எதுக்கு நம்ம படிச்சதுக்காக ஒரு 5 வருஷம் வந்து வேலை பார்த்துட்டோம், இன்னும் அதுலயே ஏன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு 2013 அழகிய தமிழ் மகன் அப்படிங்கிற ஒரு ஷோல வந்து இவங்க ஃபர்ஸ்ட் கலந்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஃபேஷன் ஷோலாம் கலந்துக்கிட்டாங்க. ஆனா அதெல்லாம் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டே பண்ணினதுதான். 2013 அழகிய தமிழ் மகன் ஷோ வந்து குஷ்பு மேம் வந்து அதை ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பண்ணும்போது அவங்க வந்து சொன்னது வந்து ஒன்னே ஒண்ணுதான், உனக்கு வந்து நல்லா நடிக்கிற திறமை இருக்கு, அழகு இருக்கு, நீ ட்ரை பண்ணு, கண்டிப்பா கிடைக்கும். இன் ஃபியூச்சர் நீ வந்து என்கிட்ட கூட நடிக்கிற மாதிரி உனக்கு வாய்ப்பு இருக்கும், நான் உனக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க கொடுத்த தைரியத்தினால வந்து இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க ஏறி இறங்குன நிறைய மேடைகள் அவங்களுக்கு அவமானத்தை மட்டும்தான் தேடி தந்திருக்கு. ஸ்ட்ரெயிட்டா வந்து அழகிய தமிழ் மகன் முடிச்ச உடனே அவங்க சினிமாக்குள்ள என்ட்ரு ஆகணும்னு பார்த்தாங்க. ஆனா வந்து சினிமால வந்து
உன்னோட ஃபேஸ் வந்து ரெகனைஸே ஆகாது. இப்போ வந்து ஃபேஸ் ரெகனைஸ் ஆகணும்னா உனக்குன்னு ஒரு தனி டேலண்ட் இருக்கணும், அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி பல டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் வந்து போய் பாக்குற அந்த ஃபர்ஸ்ட் டேயே வந்து ஆடிஷன் கூட வைக்காமே நிறைய அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அப்போதான் விஜய் டிவில வந்து ஃபர்ஸ்ட் 2014 வந்து ஆபீஸ் சீரியல் வந்து எடுக்கப்போ அதுல வந்து அவங்களுக்கு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுவுமே எப்போ கிடைக்குது அப்படின்னா அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் லவ்வர் ஒய்ஃப்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இவங்களோட லவ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனதான். இவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கும் போதே பிரியதர்ஷினி அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்கிறாங்க. அந்த லவ் பண்ணதை வந்து வீட்லயும் சொல்லல, அவங்ககிட்டே அந்த பொண்ணுகிட்டயே சொல்லல. ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி பிரியதர்ஷினியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க இன்ஃபோசிஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த டைம்ல. இவங்களும் வந்து ஃப்ரெண்டா இருக்கும் போதே வந்து பர்த்டே கிஃப்டா கொலுசு அந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான கிஃப்டா கொடுக்கும் போது வந்து இவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்துட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் நாங்க 2 பேரும் லவ் மேரேஜ் தான், நாங்க வந்து அவங்க வீட்ல போய் பேசி பாக்குறோம், கன்வின்ஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா உங்க வீட்ல போய் கேட்டோன்னே அவங்களும் வந்து கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் இவங்க 2 பேரும் தெரிஞ்சதுனால வந்து ஈஸியா வந்து லவ் அண்ட் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனா என்னன்னா பையனும் பொண்ணும் வந்து லவ் பண்ற விஷயத்த வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கவே இல்லை. அந்த இது வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரொபோஷல் விஷயம்லாம் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல்ல ஒரு சின்ன ரோல் பண்றாரு. சரவணன் மீனாட்சி சீசன் 2ல வந்து மீனாட்சியோட அண்ணனா வைத்தீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு ரோல்ல டக்லஸோட சேர்ந்துட்டு ரொம்பவே காமெடியா அதுல நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து விஜய் டிவில ஹீரோவா என் பெயர் மீனாட்சி அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்துச்சு. அதுல ஹீரோயினா யார் நடிச்சிருப்பாங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1ல வில்லியா இருந்த மல்லி ரோல் பண்ணவங்க. அவங்க வந்து இப்ப நீ நான் காதல் சீரியல்லையுமே வில்லியா இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் விஜய் டிவிக்கு ஹீரோயினா தான் அறிமுகம் ஆனாங்க. அதுக்கப்புறம் சான்ஸ் எதுவும் கிடைக்காதனால இப்போ வில்லி ரோல் கிடைச்சிருக்கனால அது பண்றாங்க. சித்தார்த் கிட்ட இதுதான் திறமையா அப்படின்னு கேட்டா டான்ஸ் வந்து சூப்பரா ஆடுவாங்க. ஸோ ஜோடி நம்பர் 1ல வந்து சித்தார்த் பிரியா சேர்ந்து ரொம்பவே சூப்பரா வந்து டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2014 செப்டம்பர் 6th வந்து இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. 2 பையங்க உங்களுக்கு இருக்காங்க, அயன் அனாக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கிடைச்ச சீரியல் அப்படின்னா ரெக்க கட்டி பறக்குது மனசு சீரியல் தான். அது ஜீ தமிழ்ல இருந்துச்சு. அப்புறம் யாரடி நீ மோகினி சீரியல். இது 2ம் நடிச்சு சின்ன சின்னதா தான் வந்து பெருசாலாம் வந்து அந்த சீரியல் வந்து இவர் நடிக்கும் போது அது நல்லாவே ரீச் ஆச்சு மக்கள் மத்தியில. ஆனா அப்ப கூட சினிமால வாய்ப்பு கிடைச்சிச்சா அப்படின்னா அவருக்கு கிடைக்கலதான். சினிமால ட்ரை பண்ணும்போது பல விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப அவரை வந்து அசிங்கப்படுத்திட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தேன்மொழி BA அப்படிங்கிற சீரியல்ல வந்து ஜாக்லினோட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. இது டோட்டலா வந்து காமெடியான ஒரு சீரியல். அதுக்கப்புறம் அவருக்கு விஜய் டிவில கிடைச்சதுதான் ஈரமான ரோஜாவே சீசன் 2. அதே சமயத்துல சன் டிவிலையும் இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா சன் டிவியா விஜய் டிவியா அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம நிறைய சீரியல்ஸ் நம்மளுக்கு கொடுத்தது வந்து விஜய் டிவி. ஸோ விஜய் டிவில இருந்து கேட்கும் போது அந்த ஸ்கிரிப்டை நம்ம ஓகே பண்ணணும் அப்படின்னு தான் ஓகே பண்ணியிருக்காரு. ஆனா பலர்கிட்டையும் இதுக்காக திட்டு வாங்கியிருக்காரு. ஏன்னா இதுல இவருக்கு ஹீரோயினா பண்ணது வந்து கேபி வந்து இவங்களோட கல்யாண போட்டோலயே கேபி வந்து ரொம்பவே சின்ன பொண்ணாதான் இருந்திருப்பாங்க. நம்ம வீட்டு கல்யாணம் அந்த இதுல வந்து அவங்களோட கல்யாண போட்டோஸ் எல்லாம் போடும்போது கேபி வந்து ரொம்ப குட்டி பொண்ணு. இப்ப அவங்க இவருக்கு ஹீரோயினா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நிறைய திட்டாங்க. இவ்வளோ வயசான பையனுக்கு சின்ன பொண்ணா ஹீரோயினா அப்படின்ட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இவங்க நடிக்க நடிக்க காவ்யா பார்த்திபன் ஜோடி வந்து மக்கள் மத்தியில வந்து ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு. ஸோ மூவிக்காக அப்படின்னு இவங்க பண்ணது என்னன்னா ஒரு மூவில வந்து ப்ரொடியூசர் எல்லாமே இவரை ஓகே பண்ணிட்டாங்களாம். ஓகே பண்ணி கிட்டத்தட்ட அந்த படத்துக்காக உடம்ப பயங்கரமா குறைச்சிருக்காரு. 6 பேக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்காரு. நிறைய பட்டினி கடந்து டயட் இருந்து அந்த மாதிரிலாம் பண்ணது கடைசியில ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ஒரு சின்ன கிளாஷ். அது மட்டும் இல்லாம வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஆனதுனால அந்த படத்தை வந்து ஃபர்தரா பண்ண முடியல. ஸோ சடனா சொல்லிட்டாங்க இந்த படத்துல வந்து நம்ம இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டோட தான் ஈரமான ரோஜாவே சீசன் 2 பண்ணியிருக்காரு. ஆனா மக்கள் மத்தியில ரொம்பவே நல்லா ரீச் ஆனாங்க காவ்யா பார்த்திபன் அப்படிங்கிறவங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் கொஞ்ச நாள் வந்து ஒரு டோட்டல் பிரேக்
ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு நல்ல பிரேக் எடுத்துட்டு இப்போ பனிவிலும் மலர்வனம் சீரியல்ல வந்து ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ஜோடியா அன்பு பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரோட பேர் வந்து கிட்டத்தட்ட டாம் அண்ட் ஜெர்ரி பேர் தான். 2 பேரும் சண்டை போட்டுட்டு இப்போ வந்து அவருக்கு லவ் ஆயிடுச்சு. இவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க? இவங்க இன்னும் அதே கோவத்தோட தான் இருக்காங்க. ஸோ இதை எப்படி இந்த பேர் ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரி லைனா வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.